10 வயசு குழந்தை மாதிரி தான் இருக்குன்னு டாக்டரே சொல்லிட்டாரு சார். மாதம் மாதம் மாத்திரை வாங்க தூக்கி இட்டுனே போய் வரத்துக்குள்ளே முடியவே முடியாது. பஸ் விட்டு பஸ்ஸு இறங்கவே முடியாது. அந்த பஸ்ஸு படிக்கட்டு கண்ணு தெரியாது சார். அது பிடிச்சி கீழே இறக்கத்துக்குள்ளே அதுக்குள்ளே பஸ் எடுத்துருவாங்க. அது போல் நிலைமையில இருக்குது. 3 மாதமாக சரியாக சாப்பாடு இல்லை சார். எல்லார் வீட்லேருந்து வாங்கி வாங்கி சாப்பிட்றோம் சார். மண்ணிலே ஈரமுண்டு. ரொம்ப மயக்கம் வருது ஜாஸ்தியாக. இவளையும் விட்டுட்டு போக முடியல. எனக்கு பார்வையே தெரியல. நான் அழுவுறா. பாத்ரூம் போனாவோட இறங்கி அப்படியே தடிக்கி வந்துடுறா கல்லில். கைத்தாங்க ஜீவனுண்டு. ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். தங்கத்துக்கு ஒரு வீடு இருந்தால் சாப்பாட்டுக்கு வழி செஞ்சு கொஞ்சம் அடிப்பு சேர்ந்து கேட்குறேன். மண்ணிலே ஈரமுண்டு. பிகைன்ஸ் ரூல்ஸ் மூலமாக நீங்கள் உதவி செய்ததுக்கு ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான். நீங்கள் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார். உதவி செஞ்சவங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை வா காலம் நம்மோடு. அறிவுசார் குறைபாடால் குழந்தையான தங்கையை தாயாய் மாறி சுமந்த அக்கா. பசியால் தவித்தவர்களுக்கு கை கொடுத்த பிஹைண்ட் வுட்ஸ் பார்வையாளர்கள். உதவிக்கரம் நீட்ட பிஹைண்ட் வுட்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு அனுப்பப்பட்ட 57,351 ரூபாய். கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி பச்சையம்மாள் சாந்தின்னு சகோதரிகள் கிட்ட பிஹைண்ட் வுட்ஸ்ல கண்கலங்க வைக்கும் பேட்டி ஒண்ணு எடுக்கப்பட்டுச்சு. அறிவுசார் குறைபாடும் பார்வை குறைபாடும் இருக்கிறதுனால கடந்த 20 வருடங்களா தன்னோட தங்கைய குழந்தை மாதிரி பாத்துக்கிற அக்கா. தங்கைக்கு வரக்கூடிய 1500 ரூபாய் உதவித்தொகை மற்றும் ஹோட்டல்ல பாத்திரம் துலக்கி சம்பாதிக்கிற காசையும் மட்டுமே கொண்டு 2000 ரூபாய் வாடகை வீட்டுல தங்கி இருந்திருக்காங்க. ஆனா கடந்த சில மாதங்களா வயது முதிர்வின் காரணமா கை கால் ரொம்பவும் அதிகமா வலிக்கிறதுனாலையும் தைராய்டு பிரச்சனை இருக்கிறதுனாலையும் அவங்களால சரிவர வேலைக்கு சென்று வர முடியல. இதனால வீட்டு வாடகை கொடுக்க முடியாமலும் பசியாலையும் தவிச்சு இருந்திருக்காங்க. சாப்பிட முடியாத நேரங்கள்ல தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் அப்படியே இருந்துருவேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது மனசு ரொம்ப வேதனை அடையறதா பலரும் சொல்லி இருந்தாங்க. இவங்களுக்கு உதவுறதுக்காக உதவித்தொகை அனுப்பிச்ச அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோ மூலமா நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.